வணக்கம் நண்பர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பெய்த மழை காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அகரம்பட்டு மற்றும் தென்பெண்ணை இந்த இரண்டு ஊருக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமானது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் தற்பொழுது நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 3 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் 16 கோடி ரூபாய் செலவு செய்து தமிழக அரசு கட்டியிருக்கிறது. அதை திறந்து வைத்தவர் பொதுப்பணித்துறை அமைச்சர், தற்பொழுதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேல் அவர்கள். அப்படி திறக்கப்பட்ட இந்த பாலமானது செஞ்சல் புயல் பேஞ்சி 2 நாளில் இந்த பாலம் நீட்டில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. பாலம் இருந்ததுக்கான எந்த விதமான தடையுமே இல்லாத அளவுக்கு இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் தரமற்ற கட்டுமானம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த பாலம் 3 மாதத்துக்கு முன்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ.வேலு அவர்களால் திறக்கப்பட்ட பொழுது தொண்டை மட்டும்தான் எனக்கு போகிறீங்க வரவேற்பதற்காக, ஆனால் தேர்தல் நேரத்தில் எங்களை மறந்துடுறீங்க. அப்படி மறந்துடாதீங்க. உங்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிரமப்பட்டு இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாரு. அதனால் தேர்தல் நேரத்தில் நன்றி கடனோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்துருச்சு. கண்டிப்பாக 2026 தேர்தல் நேரத்தில் அந்த பகுதி மக்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றியுடன் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள் என்பதுதான் உண்மை. கடந்த 3 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதை போல மிக சிறப்பாக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முத்தான எடுத்துக்காட்டு தான் இந்த தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு. சரி, கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி செய்தது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 15 நாட்களில் குடிசை மாற்று வாரியத்தால், அதாவது அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கையை தொட்டு இப்படி இழுத்தா போதும் பொலன்னு கொட்டிடுது. அப்படி ஒரு தரமற்ற கட்டுமானத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியிருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் எதிர்பார்த்தோம், பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்தவுடனே ஊழலெல்லாம் இப்படி தரமற்ற கட்டுமானங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் மற்றும் அமைச்சர் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டனை வாங்கி தருவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அதற்கு உண்டான எந்த சூடுமே கிடையாது. ஏன் நம்மளுக்கு புரியல? இப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்துருச்சு. தானிக்கும் தீனிக்கும் சரியாக போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சமமான நிலை இருப்பதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுகொள்வதில்லை. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுகொள்வதில்லை. அதனால் இதை போன்ற ஒரு அசம்பாவித ஊழல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். சரி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் கட்டி வச்ச பாலம், வீடு, பில்டிங், குளம், குட்டை எல்லாமே 1% கூட தங்களுடைய பலத்தை இழக்காமல் அதே தரத்துடன் ஒரு கட்டுமானத்துடன் நின்றிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன நம்மளுக்கு புரியல. அதே போல் அவர்களிடையே ஊழல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களிடையும் ஊழல் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு அமெரிக்காவில் ஒரு 100 கோடி ரூபாயில் ஒரு பாலம் கட்ட டெண்டர் விடப்படுகிறது. அந்த கான்ட்ராக்டர் அந்த 100 கோடி ரூபாயில் தரமான சிமெண்ட்டு, தரமான மணல், தரமான கல், அதிநுட்பமான கட்டுமான என்ஜினியரிங்கை மேற்கொண்டு அரசு நிர்ணயித்த காலத்துக்குள்ளார அந்த கட்டுமான பணியை முடித்து அரசிடம் அந்த பணியை ஒப்படைச்சிடுவார். மீதி என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு அந்த 100 கோடி ரூபாய் டெண்டரில் ஒரு 90 கோடி ரூபாயில் தரமாக பாலம் கட்டி முடிச்சுட்டு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும். அந்த 10 கோடி ரூபாயில் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அந்த பகுதி எம்எல்ஏ, கான்ட்ராக்டர், மாநகராட்சியினுடைய பொறியாளர் மற்றும் கவுன்சிலர் எல்லாமே பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க அந்த மிச்சம் இருக்க பணத்தில். ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி ரூபாயில் ஒரு பாலம் கட்டுவதற்கு அந்த கான்ட்ராக்டர் டெண்டர் எடுப்பார். அந்த டெண்டரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அந்த பகுதி எம்எல்ஏ, மாநகராட்சியினுடைய பொறியாளர், கவுன்சிலர், கடைசியாக அந்த கான்ட்ராக்ட் எடுத்த இன்ஜினியர், இவங்க எல்லாமே தங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் அந்த 100 கோடி ரூபாய் ஷேர் எடுத்துக்குவாங்க. மீதி பணம் இருக்கோ, எவ்வளோ பணம் இருக்கோ அதில் தான் அவங்க பாலம் கட்டுவாங்க. உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாயில் 55 கோடி ரூபாய் உங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு முன்னே ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. மீதி 45 கோடி ரூபாயில் தான் பாலம் கட்டுவாங்க.
அந்த பாலம் இப்படி தான் பல்லை இழிச்சிட்டு இடிஞ்சு விழுவும். அப்படி கட்டப்பட்ட இந்த தாமிரபரணி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்ட 14 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் பல்லை இழிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் அந்த அமைச்சர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த அமைச்சர் இப்படி ஊழலாக ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பார். அந்த 1000 கோடி ரூபாயை 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் பணத்தை கொடுத்து இந்த வழக்கை ஒரு 20 வருஷம் நடத்துவாங்க. 21வது வருஷம் 2 நாளில் ரிட்டையர் ஆகிற ஜட்ஜிக்கிட்ட இந்த வழக்கை கொடுத்து இந்த வழக்கை முடிச்சு வச்சுருவாங்க. அந்த ஜட்ஜும் அனைத்து குற்றவாளிகளும் விசாரிக்கப்பட்டது, குற்றம் நிரூபிக்கப்பட்டு வழக்கிலிருந்து இந்த குற்றவாளிகளை தள்ளுபடி செய்திருவாங்க. அதாவது 24 மணி நேரத்திலேயே அந்த நீதிபதி வழக்கை விசாரித்து தள்ளுபடி செய்திருவார். இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் நீதிபதி இருக்கிறதுனால தான் இப்படி ஊழல் குற்றவாளிகள் தைரியமாக குற்றங்களை ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீதிபதிகள் மீது தண்டனை வரும் வரை இப்படிப்பட்ட ஊழல்கள் தடுக்க முடியாத ஒன்றாக இந்தியாவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு உலகம்தான் இந்த பாலம் இடிந்து விழுந்தது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.